Dear students, number chapter 1 physics class 11 portion chapter 1 units and measurements பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுறோம். வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேன் கம் சொல்லி பார்த்தானா 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் கொஷின்ஸ் வரும். நீட் ஆஸில் JEE மெயின்லேயும் அண்ட் அஃப்கோர்ஸ் JEE அட்வான்ஸ்லேயும் வரும். இதை நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டாபிக் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஒரு யூனிட் சிஸ்டத்துலேயே அனதர் யூனிட் சிஸ்டம் ஹவு டு கன்வெர்ட், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செகண்ட் ஆஸ்பெக்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கொஷின் வர டாப்பிக்கு. இதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்பர் 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். இது ஜென்ரலாக கொஷின் ரொம்ப ரேராக தான் வரும், இருந்தாலும் நமக்கு தெரியணும். சப்போஸிங் கொஷின் வந்ததுன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் சொல்லி தெரியணும். அதுக்காக இது ரொம்ப ரொம்ப சின்ன டாப்பிக்கு. இதை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நம்ம பார்க்கலாம். சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் எப்படி நம்ம இந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். ஒரே செகண்டு ஓகே. வேறு சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ். சரி, இதில் சிம்பிள் மேட்ரு என்னன்னா, சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸில் இப்போ ஜீரோஸ் வந்ததுன்னா, ஏதாவது ஒரு டேட்டாவில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மெஷர்ட் குவான்டிட்டியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனால் யூஸ் என்ன, எப்படி வாட் ஆர் த ரூல்ஸ், அரித்மெட்டிக்ஸில் எப்படி நம்ம ரூல் அப்ளை பண்ணணும் சொல்லி அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இதில் நவ் ஜீரோஸ் இருக்குது, அப்புறம் நான் ஜீரோ டிஜிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய நம்பரில் கொடுத்த டேட்டாவில் எல்லா நான் ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட்டு தான், அதில் ஒன்றும் கன்ஃபியூஷனே கிடையாது. ஜீரோஸில் தான் நம்ம இப்போ ரூலை பார்க்க போகிறோம். எந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட், எது நான் சிக்னிஃபிகண்ட் பார்க்க போகிறோம். இப்போ தெர் இஸ் சம்திங் கால் லீடிங் ஜீரோஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரெயிலிங் ஜீரோஸ். இப்போ ஏதாவது ஒரு நம்பரை நீ இப்போ எடுத்துக்கிட்டே வச்சுக்கியேன். சரி, நான் இப்போ 0,035.0810 சொல்லிட்டு நான் ஒரு நம்பர் நான் எழுதுகிறேன். இது ஒரு டேட்டாவாக இருக்கலாம், மெஷர் பண்ண குவான்டிட்டியாக இருக்கலாம். இப்போ இதை நான் கொடுத்தேன்னா நான் முன்னாடி லெஃப்ட் மோஸ்டில் இருக்கிற ஜீரோஸ் ஆர் கால்ட் ஆஸ் லீடிங் ஜீரோஸ். அண்ட் தென் ரைட் மோஸ்ட்டில் ஏதாவது ஜீரோ இருந்ததுன்னா ரைட் மோஸ்ட்டில் இது கால் த ட்ரெயிலிங் ஜீரோஸ். ஓகே, இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஜீரோஸ் இது ஃபுல் நம்பராக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், டெசிமலாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0036 இருந்ததுன்னா இந்த 2 ஜீரோவும் இஸ் கால்ட் ஆஸ் அ லீடிங் ஜீரோ. அதே இப்போ 3600 இருந்ததுன்னா இது ரெண்டும் ட்ரெயிலிங் ஜீரோஸ். இது டெசிமல் இருக்கோ இல்லையோ, வேறஸ் நடுவில் மாட்டின்னுக்கிற ஜீரோ ஆர் நைதர் ட்ரெயிலிங் நாட் லீடிங். இப்போ நம்ம ரூல் என்னென்னா, நடுவில் மாட்டிருக்கிற ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டு தான். அதில் ஒன்றும் ரூல் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸு. இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஒன்லி லீடிங் ஜீரோஸா ட்ரெயிலிங் ஜீரோ. ஆல் த லீடிங் ஜீரோஸ் எனிவேர் they are not significant. இதுதான் ரூல் நம்பர் 1. ஆல் லீடிங் ஜீரோஸ் எனிவேர் நாட் சிக்னிஃபிகண்ட். இப்போ ட்ரெயிலிங் ஜீரோஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயிலிங் ஜீரோஸ்னால் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் உனக்கு சொல்கிறேன். 36,000 இது 3 ஜீரோவும் ட்ரெயிலிங் ஜீரோஸ். ஃபுல் இன்டிஜர் நம்பராக இருந்ததுன்னா ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். பாரு, ட்ரெயிலிங் ஜீரோஸ் இன் இன்டிஜர் நம்பர் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏன் அப்படின்னா இந்த 36,000 கேன் ஆல்வேஸ் பி ரிட்டன் ஆஸ் 36 into 10 power 3. அதனால் 10 பவரில் கொடுக்கறதுனால கேன் பி கன்வெர்டட் இன்டு 10 power something. திஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். ஓகே, தென் த ரூல் ரிகார்டிங் டெசிமல் நம்பரில் மாட்டிக்கிச்சுன்னா சே 0,036.0.800 இப்போ நம்பர் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி
Now leading zeros anywhere not significant, and then whereas after decimal வர trailing zeros are significant. அதுதான் important rule. Okay, integerல வர trailing zeros not significant, decimal numberல வர significant. அது மாத்திரம் ஏன் அப்படின்னா இது வந்து there is a purpose. எதுக்காக நான் இப்போ வந்து இதில் வந்து 0.8ஓட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. இதுக்காக நான் இப்போ 0 கொடுத்தேன்னா என்னோட அக்யூரசி ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஒரு ஸ்க்ரூ கேஜ் வச்சுருக்கேன், அது வந்து 3rd டெசிமல் பிளேஸ் வரைக்கும் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் ஸோ ஹேப்பன் நான் ஒரு டயமீட்டரை மெஷர் பண்ணும்போது அது வந்து 0.800 வந்தது. ஓகே, ஜஸ்ட் கோஇன்சிடென்ட். இதே 0.852க்கும் வந்திருக்கலாம். வந்தானா 852 நான் இப்போ கொடுப்பேன் இல்லையா? ஆனால் அக்யூரசி ஆஃப் த இது 3ஆம் டெசிமல் வரைக்கும் இருக்கிறதுனால 800.800 வந்ததுனாலும் அதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதை நான் விட்டுறக்கூடாது, இந்த 2 0 விட்டுறக்கூடாது. பிகாஸ் டெசிமலுக்கு அப்புறம் வருது. அதனால் டெசிமலுக்கு அப்புறம் வந்ததுன்னா திஸ் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட். ஓகே, நவ் ஜஸ்ட் கோ த்ரூ தி எக்ஸாம்பிள்ஸ் குயிக்லி. 42.3 ஹவு மெனி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 சிக்னிஃபிகண்ட்டு தான். தென் 5.03 உள்ளுக்குள்ளே மாற்றுக்கிற 0 எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டு தான். தென் 5.604 4, 0.543 3, 0.045 லீடிங் ஜீரோஸ் 2. ஓகே, டெசிமலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ லீடிங்கில் இருக்குது. அதனால் இது அது ரெண்டும் கிடையாது. அதனால் 45 மட்டும்தான் 2. தென் இதுலேயும் லீடிங் ஜீரோஸ்னால 1 தான் இது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். இதில் வந்து ட்ரெயிலிங் ஜீரோஸ், ஆனால் டெசிமலில் வர்றதுனால எல்லாமே சிக்னிஃபிகண்ட் 4. இதுவும் அதே மாதிரி தான், டெசிமலில் வரதுனால 5ம் கரெக்டு. இது வந்து இன்டிஜரில் வரதுனால இந்த ட்ரெயிலிங் ஜீரோஸ் கிடையாது. அதனால் ஆன்சர் 1. ஓகே, தென் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸோட கான்செப்டில் we have to know how to apply the rules for arithmetic. arithmeticனா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ, ரெண்டுத்துக்கும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். என்ன அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இஸ் நாட் த மேட்டர், கன்சர்ன் கிடையாது. நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் இஸ் த ரூலிங் பிரின்சிபல். எப்படி சொன்னான்னா இப்போ வந்து சப்போஸிங் we have to add this 33.3 plus 3.11 plus 0.313 அடிஷன் போடுறோம். அடிஷனுக்கும் ஒரே ரூல் தான், சப்ட்ராக்ஷனுக்கும் ஒரே ரூல் தான். என்ன பண்ணணும், யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஃபுல் டெசிமலோட எல்லாத்தையும் ஆன்சர் ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த கேஸில் என்ன வரப்போகுது, 36.723 வரப்போகுது. வந்ததுன்னா இப்போ நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணோன்னா இஸ் நம்பர் ஆஃப் டெசிமல்ஸ் எது லீஸ்ட்டு. இதில் பார்த்தா என்ன, இதில் 1 டெசிமல் தான் இருக்குது, இதில் 2 டெசிமல் இருக்குது, இதில் 3 டெசிமல் இருக்குது. எது லீஸ்ட்டு? 1 டெசிமல் பிளேஸ் தான் லீஸ்ட். அப்படின்னா இந்த ஃபிகரை நம்ம we should now round off to 1 single decimal. ஓகே, அதுதான் ரூல் ஃபார் அடிஷன். சப்ட்ராக்ஷனும் அதே தான். இதே மைனஸ் இது பண்ணால் கூட சப்போஸ் வேறு ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அதையும் நம்ம 1 டெசிமல் தான் கொடுக்கணும். ஓகே, சப்போஸிங் இதில் உனக்கு வந்து 33.3க்கு பதிலாக 33.0 இருந்தது வச்சுக்குவேன். 33.0 இருந்ததுன்னா அதுவும் டு பி கன்சிடர்ட் ஆஸ் 1 டெசிமல் பிளேஸ். ஏன்னா இது வந்து டெசிமலில் வர ட்ரெயிலிங் ஜீரோஸ், அதுவும் சிக்னிஃபிகண்ட் எடுத்துகிட்டு 1 டெசிமல் பிளேஸ் சொல்லிட்டு நினச்சிக்கணும். 33.0னால அதனால் 0 விட்டுறக்கூடாது, 1 டெசிமலில் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. 33.0 இஸ் கன்சிடர்ட் ஆஸ் 1 டெசிமல் பிளேஸ். அப்படி வந்ததுன்னா we must take the final value as least number of decimals-ல 1 டெசிமல் கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இப்போ இதை வந்து 36.723 வந்தது கரெக்டாக எக்ஸாக்டாக. அதை நம்ம we must give to least decimalனா 1 டெசிமல் பிளேஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃபுக்கான ரூல் நமக்கு இப்போ தெரிய வரணும். ரவுண்ட் ஆஃப் ஆகிற ரூல் வந்து வெரி வெரி சிம்பிள். இப்போ நம்ம 1 டெசிமல் பிளேஸ் போடணுன்னா எதை நம்ம விட்டுறப்போகிறோம், இப்போ 23 விட்டுறப்போகிறோம். 23ங்கிறது என்னது, இப்போது 50க்கு கம்மி தானே. அதனால் அதை ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டு 7 அப்படியே வச்சுருக்கோம். 50க்கு மேலே இருந்ததுன்னா அதை நம்ம 7 நம்ம 8 ஆக்கணும். 1 டெசிமல் பிளேஸுங்கிறத 8 ஆக்கணும். எக்ஸாக்டாக 50 இருந்ததுன்னா முந்தின நம்பர் 7 சொல்லிட்டு ஆட் நம்பராக இருந்ததுன்னா 1 தூக்கணும், 8 ஆக்கணும். தட் இஸ்
இப்போ வந்து ரூல் என்னன்னா, இப்போ 50 அண்ட் above, இஃப் த ப்ரீவியஸ் நம்பர் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னா அதை 1 நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஈவன் நம்பர்னால் அப்படியே விட்டுடணும். ஓகே, we will see the example. பை த வே, ஓகே, ரவுண்ட் ஆஃப் ரூல்ஸ் நாங்கள் இப்போ நம்ம பார்த்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 16.351 இருக்குது. சப்போஸிங் we had to round it off to 1 decimal place அப்படின்னா 16.3ஓட ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அடுத்த நம்பர் வந்து 50க்கு மேலே இருக்கிறதுனால 16.4ஆக தூக்கணும். யூ டேக் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 16.350. இது நம்ம ஒரு டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இது நம்ம எக்ஸாக்டாக 50 இருக்குது. 50க்கு மேலே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, கீழே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. 50 எக்ஸாக்டாக இருக்குன்னா முந்தின நம்பர் பார்க்கணும். 3 ஆட் நம்பர் 1 தூக்கணும். சப்போஸிங் இதே வந்து ஈவன் நம்பராக இருந்தது, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் 16.450, இதை ரவுண்ட் ஆஃப் டு 1 டெசிமல் பிளேஸ் சொல்லிட்டு ரூல் இருந்ததுன்னா 50 எக்ஸாக்டாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, முந்தின நம்பர் 4ஆக இருக்குது, ஈவன் நம்பர், அப்படியே விட்டுடணும் 4. ஓகே, therefore this is a rule for arithmetic addition subtraction. Next we go to multiplication division. தான் நம்ம significant digits-ஐ யூஸ் பண்ணுறோம். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் சிக்னிஃபிகண்ட் ரூல்ஸே நம்ம சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் எவ்வளோ சொல்லி நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஒன்லி டெசிமல் பிளேஸ் தான் கண்டுக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் decimal place is not the rule, whereas number of significant digits is the rule. Take for example, now in the case of 142.06 multiplied by 0.23, multiplication or division ஒரே rule தான், condition. Now மல்டிப்ளை பண்ணு, எக்ஸாக்டாக மல்டிப்ளை பண்ணு 32.6738. சம் கேஸில் போயிட்டே இருக்குது வச்சுக்கிட்ட. ஓகே, டசன்ட் மேட்டர், வாட் எவர் இட் இஸ். நவ் இப்போ ரூல் என்னன்னா, what is the least number of significant digits among the numbers which are getting multiplied? 142.06ல 5 significant digits, 0.23ல 1 தான், 2 தான் significant digits. அதனால் final answer must be rounded off to only 2 significant digits. 2 significant digits ஞாபகம் வச்சுக்கோ, நாட் டெசிமல். அப்படின்னா என்ன அர்த்தம், இது நம்ம 32ஓட ஸ்டாப் பண்ணணும். ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். இது வந்து என்ன 5000க்கு மேலே இருக்கிறதுனால இது 33 ஆக்கிடணும். நெக்ஸ்ட்டு ஓகே, அதே மாதிரி 51.028 இன்ட்டு 1.31 வருது. இதை எக்ஸாக்டாக போட்டால் 66.5 டிஜிட்டுக்கு 5 டெசிமலுக்கு போகிறது. இது இப்போது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் எது உனக்கு லோவஸ்ட்டு அதை நம்ம பார்க்குறோம். இதில் 3, இதில் 5. எப்போ 3க்கு தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 3 தான் என்ன பண்ணணும், 66.8ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். 4668ங்கிறது 5000க்கு கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம ட்ராப் பண்ண 60.8. ஓகே, நவ் யூ டேக் அனதர் எக்ஸாம்பிள் 0.90 டிவைட் பை 4.26. எக்ஸாக்டாக போட்டுட்டு எது இப்போ இதில் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் 90ல் வந்து 1 கிடையாது 2. ஓகே, SD இஸ் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் digits ஆர் 2. ஞாபகம் வச்சுக்கோ, நாட் 1 பிகாஸ் ட்ரெயிலிங் 0 ஆஃப்டர் டெசிமல், ஆனால் இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் 2. இதில் 3, ஆனால் 2க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். என்ன எக்ஸாக்டாக என்ன வருது 0.21. ரெண்டு சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ்க்கு என்ன 0.21ஓட ஸ்டாப் பண்ணணும். புரிஞ்சது இல்லையா? ஓகே, ஃபைன். இதுதான் இது சின்ன டாப்பிக்கு கன்வீனியண்ட்டாக கவர் பண்ணிட்டோம். யூஸ்ஃபுல்னஸ்ன்னு கேட்டாங்கன்னா கொஷின்ஸு ரேராக வரும். வந்ததுன்னா யூ மஸ்ட் நோ ஹவு டு அப்ளை த ரூல்ஸ். இதுதான் சமாச்சாரம். ஓகே, அண்டு இன்ஃபேக்ட் வந்து கொஷின்ஸ் வந்து செப்பரேட்டாக இந்த சாப்டர் இந்த கொஷின் டாபிக்ஸ் கேட்க மாட்டான், மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே.